திருக்குறள் சொல்லுங்க. திருக்குறள் சொல்லிட்டேன். ஒரு குறள் சொல்லுங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிற குறள். அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, எல்லாவற்றையும் விட உயிரையும் விட ஒழுக்கமே சிறந்தது. நீ உசுறு கூட கவலை இல்லை, மசுரான போகும், ஆனா ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி சொல்லக்கூடாது, தப்பது. உயிர் வந்து மிக உன்னதமானது. உலகத்திலேயே மிக உன்னதமானது உயிர். அது எந்த உயிரா இருந்தாலும். ஆனா அந்த உயிரை விட உன்னதமானது ஒழுக்கம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதை விட ஒரு படி மேல கொண்டு வைக்கிறேன். அப்ப ஒழுக்கம் எவ்வளவு விருது பாருங்க. ஆமா, ஏன்னா ஒழுக்கம் இல்லாத நபர்களால தான் பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகள், சீர்கேடுகள் இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. அதுக்கு நம்ம சீமானை பத்தி பேசுறீங்க. கரெக்டா தமிழ்நாட்டுல ஒழுக்கம் இல்லாத ஆள் யாருன்னா சீமான் தான். இல்ல, எங்க அண்ணன் வேற இங்க இருக்காரு, அதனால நான் சொல்லல, நீங்க சொல்லிக்கீங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. பலவிதமான ஒழுக்கக்கேடான நபர்கள் சமூகம் வந்து பல்வேறு வகையில சீரழிஞ்சு நாசமா போறதுக்கு காரணமா இருக்கிறாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா நேத்து திருத்தணி டு சென்னையில இந்த பகுதியில் இருக்கு ஓடக்கூடிய ஒரு லோக்கல் ட்ரெயின்ல ஒரு வடநாட்டு இளைஞரை, ஒரு 15, 16, 17 வயசு உள்ள மதிக்கத்தக்க இளைஞர்கள் பசங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கத்தியை வச்சு அவனை வந்து தாக்கி ஒரு கொடூரமான முறையில ஒரு வீடியோ பண்ணி அதை வந்து ரீல்ஸ் பண்ணி ஒரு வீடியோ மோகத்தால் நிகழ்ந்த கொடூரம். ஆமா, அந்த வீடியோ பண்ணி போட்டிருக்காங்க. அந்த வீடியோ தான் இன்னைக்கு வந்து 2 நாளா வந்து பரபரப்பா இருக்கு. அந்த வீடியோ பார்க்க கூட முடியல பல பேரால, என்னாலையும் பார்க்க முடியல. அவ்வளவு விலகிய மனசு உங்களுக்கு? ஆமா, நிச்சயமா. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு கொடூரமா அது இருந்தது. அவங்க நமக்கு பாக்குறவங்களுக்கு வடநாடுன்னு எந்த நாடு? வடநாடுனா ஏதாவது பிஜேபிக்காரர் என்ன பண்றான்னா, அதாவது மத்திய பிரதேசம்னு சொல்லி மத்திய பிரதேசத்துல வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான வெறுப்பை விதைக்கிறான். மகாராஷ்டிரான்னு அங்க இருக்கிற பிஜேபிக்கார சொல்லி அங்க வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு எதிராக விதைக்கிறான். பீகார்னு சொல்லிட்டு பீகார்ல வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக அதை விதைக்கிறான். ஏன்னா மோடி, அமித்ஷா போன்ற கும்பல்கள் வந்து தமிழ்நாட்டில் வடநாட்டில் தாக்கப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னதை வந்து ஆதாரமா இதை எடுத்துட்டு போய் பரப்பிட்டு இருக்கானுங்க. ஆனா உண்மை என்னன்னா, அந்த பையன் வந்து சிராஜுங்கிற அந்த பையன் ஒரிசாவை சேர்ந்தவன். ஆமா, ஒரிசாவை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இளைஞனை இந்த தாக்கி இருக்கக்கூடிய இந்த சிறார்கள் இருக்காங்கல்ல, இந்த சிறார்கள் ஆமா சிறார்கள் தான் அவங்க. 15, 16 வயசு 17 பசங்க தான் அவங்க. அவங்க வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. என்ன காரணத்தினால இது செய்திருந்தாலும் அதுக்கு என்ன பிரச்சனை, என்ன காரணம், என்னங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது வன்மையாக கண்டனத்துக்குரியது. 1000 பிரச்சனைகள், 1000 மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் இது போன்ற மனித தன்மைக்கு விரோதமான செயல்களை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம். சீமான் தான். சீமான் தான். அவர் மட்டும் இல்ல, இப்ப வந்து அவர் தான் என்ன சொல்லி தமிழர் அவரு இவரு அப்படின்னு பிரிச்சு விட்டது அவர் தானே. நீங்க வேணா அந்த வீடியோ பாக்குறீங்களா? இந்த வீடியோ சீமான் பேசுன வீடியோ இருக்கா? இந்த வீடியோல இருந்து அப்ப ஆரம்பிச்சோம்னா நல்லா இருக்கும். ஓகே, போடுங்க. ஆனா அந்த வீடியோவை போட்டு விடுங்க. என்னை மாதிரி ஒரு காட்டா உட்கார்ந்தவரை வந்து பாரு என்ன நடக்குது தெரிச்சு ஓடுவான். இந்திக்காரர்கள் அவனை பற்றி எத்தனை பேர் இங்கிலீஷ் பத்தி மனுஷனும் தெரியாது. ஒரே வாரத்தில் பற்றி வச்சுருந்தோம். கஞ்சா வச்சிருந்தான் போற, பதிவு வச்சிருந்தான் போற, பொண்ணை கைப்பிடிச்சிருக்கான் கற்பழி போற, அங்க ஒரு பாடி சொல்ல போற, ஒரு 1000 பேருக்கு உள்ள போட்டு அவனுக்கு சோறு போட உள்ள வச்சு பிச்சு விட்டு பாத்தீங்களா என்ன சொல்றாரு எங்க அண்ணன்? என்ன சொல்ற? நீதான் சொல்லணும். நான் மட்டும் ஆட்சியில் இருந்தேன்னா இந்த வடநாட்டுக்காரனுங்கெல்லாம் அடிச்சு பொட்டு அவனே பொட்டி கட்டிடுவான். அவனே பொட்டி கட்டி கிளம்ப தயாரா இருப்பான். ஏன் என்ன பண்ணா ஏன் கிளம்புவான் அப்படின்னா, போடுறா கஞ்சா கேஸ் அவன் மேல, போடுறா அப்படின்னு கேஸ் அவன் மேல, போடுறா பொண்ணை கைப்பிடிச்சு நீ வந்தாலும் கஞ்சாவை ஒழிச்சிருக்கு. எப்படி கஞ்சா இருக்கும் தமிழ்நாட்டுல? அதெல்லாம் ஒழிச்சு கொண்டு போய் கூட நீ யூஸ் போட்டு வச்சு வச்சிருப்பாங்கல்ல, அதை வச்சு கேஸ் போடுறது. ஓகே, அதாவது ஒரு இனத்தினுடைய போராட்டம், ஒரு தமிழ் மக்களுடைய உரிமைகளை, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு போராட்டத்துக்கு அந்த முறையாக அந்த சுரண்டல், வடநாட்டு சுரண்டல் அல்லது இந்த மாதிரியான சுரண்டல் பனியா கும்பலுக்கு எதிராக இருக்க வேண்டிய அந்த குரல் எதுவா இருந்தாலும் சரி, அதை முறையா அந்த மக்களுக்கு சொல்லி அந்த மக்கள் மத்தியில ஒரு எழுச்சியோ ஒரு உணர்வை வந்து கொண்டு வந்து அதை அரசியல் படுத்துறதும் முறைப்படுத்துறதும் தான் ஒரு தலைவனுடைய வழியா இருக்கணும் ஒழிய, அது போடுறா கஞ்சா கேஸ, போடுறா வந்து இந்த கேஸ, போடுறா பொம்பளை கேஸன்னு சொல்லி நான் வந்து செய்வேன்னு சொன்னா அங்க கீழே ஒரு கூட்டம் வந்து கைத்தட்டி இந்த கேஸ்ல வந்து இந்த 4 பேரையும் விடுவிச்சிருவாப்ல நம்மளால. கரெக்டா தம்பி வட கரெக்டா போட்டடா, இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் போட்டாதான் எல்லாம் சரிப்பட்டு வருவான் அப்படின்னு சீமான் அவர்கள் இந்த 4 பேரையும் என்கரேஜ் செய்ய வாய்ப்பு இருக்குது. அதாவது இவர் வந்து மேடையில கைத்தட்டலுக்காக என்னத்தையாவது ஒன்னா பேசிக்கிட்டு போயிடுறாரு. இது இவர் பேசுறது எல்லாமே கதைன்னு அவருக்கு தெரியும். அதை போட்டுட்டு அவர் போய் இன்னைக்கு எப்படா இருந்துச்சு, நாங்கெல்லாம் வந்து கூட இருக்கும்போது கேட்பாரு, எப்படா இருந்துச்சு இன்னைக்கு அண்ணனுடைய பேச்சு,
நல்லா இருந்துடா தம்பி, நல்லா இருந்துடா. குழந்துட்டீங்கன்னா வேற லெவல்ல பிச்சிட்டீங்கன்னா அதுன்னு இதுன்னு அப்படின்னு ஒண்ணு ரெண்டு ஒரு பேரும் பரஸ்பரம் புகழ்ந்துக்கிறாங்க. ரெண்டு நீங்க அவரை புகழ்றதோ அவர் உங்களை புகழ்றதோ. ரெண்டு பேக்க போட்டு எதிரில் இருக்கிறவன் எல்லாம் புகழ்றவன் யாரோ தம்பி போடுறான் போடுறான் அப்படின்னு பாரு. இப்படி வந்து ஒரு ஜாலியா வந்து அவர் அன்னையோட அதுவே ஒரு அல்லகை, அது ஒரு 10 அல்லகையை கூட வச்சிருக்குது. அதை குடிச்சுட்டு அடுத்த நாள் மறந்துடுவாரு அண்ணா. ஆனா இதை கேட்டு போனான்ல அவன் மறக்க மாட்டான். ஏன்னா இவருக்கு ஏத்தன போதை வந்து பாத்தீங்கன்னா அது மது போதை. அண்ணன் சொல்ற மாதிரி மது போதை இறங்கிறோம். ஆமா, சாதி போதை இறங்காது ஏத்தன இந்த அப்படின்னு அண்ணன் இன போதை ஏற்றி விட்டா அது மூளைக்குள்ள போய் நல்லா வேலை செஞ்சு இந்த மாதிரியான ஆட்களை வந்து தூண்டி விட்டு பல வேலைகளை செய்ய வைக்கும். ஓகே, ஆனா அப்ப அவரு ஒரு முக்கியமான காரணமா. ஆமா ஆமா. அப்போ இதுக்கு அடுத்து இதுக்கு எதுவும் கேஸ் போடுற விட்டாங்களே அவர் மேலயா? அவரு மேல நம்ம மேலங்க தூண்டி விட்டு பேசுறாரு. அது கரெக்ட் தானே? அதுக்கே போடல. கரெக்ட் தானே? அதான் சொல்றேன், தூண்டி விட்டு பேசுனா அவர் மேலயே போடல. இது தப்பு அப்படின்னு பேசுற நம்ம மேல எதுக்கு போட போறாங்க? அப்படிதான் போட்டாலும் பாத்துக்குமே. எங்க அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே போடுவார் 2026. ஓகே, அது மாதிரி இருக்கு. அப்போ இதுக்கு அடுத்துல விஜய், நம்ம இளைய தளபதி விஜய் அவர் எங்க வந்தாருல வந்திருக்காரு. எப்படி நீங்க எல்லாம் கவனிக்கல? அத நீங்க இன்னைக்கு கொஞ்சம் கவனிக்காம விட்டீங்க. எப்படி முதல் கண்டன அறிக்கையா வந்து விஜய் கிட்ட இருந்தா வந்திருக்கு. கண்டன அறிக்கையா? அப்படியா? இந்த சம்பவத்தை ஆமா, இதுல என்ன கட்சிகள்லாம் ஒண்ணு உள்ள வந்த மாதிரி தெரியலையா? யாராவது அறிக்கை அது எங்களுக்கு தேவையில்ல. எது நடந்தாலும் அது திமுக. ஆமா ஆமா, எது நடந்தாலும் திமுக சொல்றதுக்கு எதுக்குங்க கட்சி எதுக்கு தேவைப்படுது? அவங்க அரசு எதிர்க்க வேண்டியதுதானே வேலை. அப்புறம் அதுல என்ன தப்பு? ஊசி இருக்குல்ல, இந்த ஊசி எடுத்து கொஞ்சம் வயசானவங்க பாத்தீங்கன்னா அந்த நூலை வந்து கரெக்டா கோக்க முடியாது. 4 முறை வாயில சப்பி சப்பி அதை எடுத்து வந்து வச்சு ஏதோ பண்ணுவாங்க. இந்த திமுக தானே இதுக்கெல்லாம் காரணம். அப்படியே ஆட்கள் இருக்காங்கல்ல. அது மாதிரி எங்க அண்ணன் வந்து ஒரு கண்டன அறிக்கை விட்டுருக்காரு. என்ன கண்டன அறிக்கைனா, இளைஞர்கள் வந்து இப்படி தவறாக வந்து போறதுக்கு இந்த திமுக அரசு தான் காரணம். யாருக்காக ஆட்சி செய்கிறாய் நீ? நான் அது போடுறேன், இங்க பாருங்க. இப்படி பாத்தீங்களா? இப்போ யாருக்காக ஆட்சி செய்கிறாய் நீ? தமிழ்நாட்டை சீரழியுது போதையில, கஞ்சா போதையில, பலவிதமான போதையில தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது. திமுக அரசு அப்படிங்கிற மாதிரி வந்து வீரவசனம் பேசியிருக்காரு. சரி, கரெக்ட் தான். அவர் எது நடந்தாலும் அரசு தானே பொறுப்பு. சொல்றது எதுவா இருந்தாலும் சொல்ல வந்த விஷயம் கரெக்ட். அவர் சொல்ற விஷயம் வேற மாதிரி இருக்கலாம், விதம் வேற மாதிரி இருக்கலாம். ஆனா சொல்ல வந்த விஷயத்தை நம்ம ஆதரிக்கிறோம். அப்போ இவ்வளவு சமூக பொறுப்புள்ள எங்க அண்ணன் விஜய் இல்லையா, இவ்வளவு இளைஞர்கள் நாசமா போறாங்க, இப்படி ஆவறாங்க அப்படின்னு வேதனைப்படக்கூடிய ஓடோடி வந்து முதல் கண்டனறிக்கை அவர் தாங்க. மத்தவங்க எல்லாம் அப்புறம் தான் விட்டாங்க, முதல்ல இவர் தான் விட்டாரு. இப்போ இவ்வளோ பிஸியான ஷெட்யூலுக்கு இடையிலையும் மலேசியாவில் வந்து ஆடியோ லான்ச்சு, அதுல இருந்து கீழே வந்து விழுந்து போதையில வந்து ஆகி இப்படியெல்லாம் போய் அவர் போதையில இதெல்லாம் போய் அவ்வளோ பிஸியான ஷெட்யூல்லையும் அண்ணா வந்து இதை கண்டிச்சு கரிசா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நம்ம வரவேற்கிறோம். அவருக்காக கண்டிப்பா முதல் முறையாக கழகக்காரன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். இப்போ இப்படிப்பட்ட எங்க அண்ணன் விஜய் அவர் மேடையில இந்த கல்வியில முதல் இடத்துல வந்த மாணவர்களுக்கு வழங்கினாங்கல்ல, மண்டல வாரியா அப்படியாக ஒரு பரிசு வழங்குற ஒரு நிகழ்வு வந்து நடந்தது. அந்த நிகழ்வுல விஜய் பக்கத்துல வச்சுக்கிட்டு, விஜய் கையில பரிசை வாங்கிக்கிட்டு, அவங்க அப்பா அம்மாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு மாணவன் எவ்வளோ அழகா வந்து ஒரு சிறந்த குடிமகன், சிறந்த மாணவன், விஜய் ரசிகன், அவன் எவ்வளவு சிறந்தவனா இருக்கான் அப்படிங்கிறத விஜய் முன்னாடியே அவன் பேசியிருக்கான். இப்படி ஒரு ஆசிரியர் எங்களை வந்து நீங்க நல்லா படிச்சு நல்லா மதிப்பெண் எடுக்கணும், 100 மதிப்பெண் எடுக்கணும்னு சொன்னாரு, இல்லைன்னா வீடு தேடி வந்து அடிப்பேன்னு சொன்னாரு பத்தியா. அப்ப என் ஃப்ரெண்டு கேட்டான், ஏன் சார் எங்க ஏரியாவில் வந்து எங்க வீட்டில் வந்து நீங்க என்ன அடிச்சுட்டு நீங்க ஏரியா தாண்டி போயிருவீங்களா அப்படின்னு என் ஃப்ரெண்டு கேட்டான் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அடுத்து சொல்றான், அவனாவது ஏரியா தாண்டி போயிருவீங்களான்னு கேட்டான், ஆனா இப்போ என் பின்னாடி தமிழ்நாடே இருக்குது. வேற அந்த பையன் சொல்றான், என் முன்னாடி தமிழ்நாடே இருக்குது. என்னது? தமிழ்நாடு முழுவதும் இருக்க விஜய் ரசிகர்கள் வந்து இவர் பின்னாடி இருக்கிறாங்களா, விஜய் இவர் பின்னாடி இருக்காராமா, நீங்க என்ன தொற்ற முடியுமா இப்போ அப்படின்னு அந்த மேடையில சவால் விடுறான். யாரு? கல்வியை கற்பிச்ச ஆசிரியருக்கு. எவ்வளவு ஒழுக்கமான மாணவர்களை, எவ்வளவு ஒழுக்கமான ரசிகர்களை இவர் வளர்த்து வச்சிருக்காரு பாத்தீங்களா. ஆனா இவ்வளவு பேசிட்டு படிச்சுட்டான் உங்களுக்கு அந்த பையன். அது சொல்றான், ஆனா நான் மதிப்பெண் எடுத்துட்டேன், நல்லா படிச்சு மதிப்பெண் எடுத்துட்டேன், ஆனாலும் நான் அந்த ஆசிரியருக்கு எச்சரிக்கை விடுறேங்கிறது அப்படின்னு விடுறான். இப்போ அந்த அப்பா அம்மா 2 பேரும் இருக்கிறாங்க. இவங்க அப்பா அம்மா கூட உயர்வாக அவன் நினைக்கக்கூடிய விஜய் வந்து அங்க இருக்காரு. அவரு சிரிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துல இவர் என்ன பண்ணிருக்கணும்? கை தட்டிருக்கணும். அதான் பண்ணாரு. ஆனா கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? இப்ப வீரவசனமா இங்க வந்து அறிக்கை விடுற நீ இல்ல இவரு இந்த படம் ஏதோ ஒரு படத்துல நான் கிளிப்பிங்ஸ் பார்த்தேனே, 17 வயசு பையனை வச்சு கத்தியில சதக்கணும் குத்திரோன்னு சொல்லி கத்தியில குத்துறத பத்தி சொல்றாரு. ஆமா சொல்லிருக்கா அப்படியா? அந்த வீடியோ பாக்குறீங்களா? ஓடுங்க பாருங்க.
தப்பா ஏதாவது சொன்னீங்க 17 வயசு பையனை வச்சு குத்த சொல்லுவேன். ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 3 வருஷம்தான். அதான் பப்ளிக் எக்ஸாம்ல சொன்னாங்க, நீ 100க்கு 100 எடுக்கலனா உன்னை வீட்டுக்கு தேடி வந்து அடிப்பேன் அப்படின்னாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான், சார் அடிச்சு ஏரியா விட்டு தாண்டிடுவீங்களா அப்படின்னா. உடனே அதான் நானா 100 எடுத்துட்டேன், அது வேற விஷயம். ஆனா இப்ப என் பின்னால தமிழ்நாடே இருக்கு சார், பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே செய்ய முடியாது. பாத்தீங்களா? இப்போ இவரு நீங்க 17 அவன் வந்து குத்துனா வில்லன் தானே குத்துறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாரு இல்ல விஜய் நீதிபதியை மிரட்டிட்டு இருக்காருங்க. அப்படியா? நீதிபதினால கெட்ட நீதிபதி தானங்க. கெட்ட நீதிபதியோ நல்ல நீதிபதியோ நீ சட்டப்படியிலேயே நடந்துக்கணும். நீ வந்து 17 வயசு பையனை விட்டு ஆசிரியர் அடிக்கிறாங்க, நான் வந்து குத்துவேன்னு சொல்றதே தப்பு. ஆனா நீ என்ன சொல்றனா மைனர் பையனை விட்டு நான் வந்து துருப்பிடிச்ச கத்தியில குத்த வைப்பேன். ஜூனியர் பையன் அதுக்கு 3 வருஷம் தான். 3 வருஷம் தான் தண்டனை. அவன் போறான் ஜெயிலுக்கு. உனக்கு என்ன வலிக்குது? அவன் வாழ்க்கை நாசமா போக போகுது. அப்போ இந்த மாதிரியான தூண்டி விடக்கூடிய ஆயுத கலாச்சாரத்தை இதெல்லாம் இது மட்டுமா? இப்போ ஒரு 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 போட்டோ போடுற பாருங்க. என் தலைவர் வந்து எப்படிப்பட்ட சமூக நல்லிணக்கத்தை சமூகத்தை இளைஞர்களுக்கான பல வழிகாட்டுதல்களை வந்து செஞ்சிருக்காருங்கிறத அந்த போட்டோல பாருங்க. பாத்தீங்களா எப்படி? இதெல்லாம் தான் இளைஞர்கள் அவர் ஃபாலோ பண்ண அவங்களுடைய ரசிகர்களை வந்து அவர் எஜுகேட் பண்ணது. ஓகே, அவருக்கு எஜுகேட் இல்ல. ஒரு தம்பி நீ வந்து முடிச்சு டிஸ்கவுண்ட் விட்டு என்ன பண்ண போற? பிளேடா, கத்தியா, துப்பாக்கியா, சைக்கிள் செய்யடா முடிவு பண்ணுங்க அப்படின்னு விட்டுறாப்ல. அது என்னது இந்த சரக்கு பத்தாது அண்டாவை கொண்டா சேஸ் அடிக்க அப்படின்னு நீ வந்து முழுக்க சமூக கருத்துக்களை கொண்ட படங்களை மட்டுமே பாடல்களை மட்டுமே வந்து பண்றாங்க. சோப் போடுறதுல இருந்து எல்லாத்தையும் வந்து பண்ணி சமூக இளைஞர்களை வந்து சீர்திருத்தி இருக்காரு. ஆனா போய் கவர்மெண்ட் திமுக கேட்டு இருக்கிறாப்ல என்ன பண்ணீங்க அப்படின்னு, என்ன பண்றீங்க அப்படின்னு வந்து இவரு கேக்குறாரு. சரி இது மட்டும் தானா அப்படின்னா விஜய் ரசிகர்களால என்னென்ன நடந்தது? ஒருத்தரை காயப்படுத்தி இருக்காங்க, அடிச்சிருக்காங்க, அது கண்டனத்துக்குரியது, அதை நம்ம கண்டிக்கிறோம். ஆனா 41 உயிரை ஊர் தெரியாம சிதைச்சிங்கல்ல நீங்க. இந்த ஒழுக்கக்கேடான இந்த செயல் அது கத்தியின்றி எத்தமின்றி நடந்தது. அதுல யாராவது கஞ்சா அடிச்சிருந்தாங்களா? யாராவது வந்து கத்தி வச்சு மிரட்டினாங்களா? எவ்வளவு பெரிய கூட்டம் நடந்தாலும் அந்த பகுதியை டாஸ்மாக் எல்லா கடையும் மூடினா கூட டாஸ்மாக் மூட மாட்டாங்க. பெரும்பாலும் கூட்டங்கள் நடந்தா கடையை திறந்து வச்சு நல்லா வியாபாரம் தான் பண்ணுவாங்க. ஆனா இவங்க கூட்டத்துல மொத்த கடையும் சாத்திட்டு போயிட்டாங்க. சரி இது மட்டுமா அப்படின்னா மதியத்துக்குள்ளேயே டாஸ்மாக்ல சரக்கு தீர்ந்து போச்சான். அந்த பகுதியில கரூர்ல மதியத்துக்குள்ள தீர்ந்து போச்சுன்னா எவ்வளவு சரக்கு அடிச்சிருப்பாங்கன்னு பாத்துக்குங்க. அங்க யாரும் முக்கியம், உங்களுக்கு என்ன கவலை? அதெல்லாம் தீர்ந்து போச்சுங்க, சாத்திட்டு போயிட்டாங்க. சப்ளை பண்ண முடியல, தீர்ந்து போச்சு. நாங்களும் எத்தனையோ கட்சி கூட்டம் பார்த்துருக்கிறோம்டா, இவ்வளவு சரக்கு தீர்ந்ததே கிடையாது. ஏற்பாடு பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தண்ணி இல்ல நாங்கல்ல, அங்க இருந்து தண்ணியும் தீர்ந்து போச்சு. அப்ப இந்த மாதிரி வந்து இவங்க பண்ணி 41 உயிரை வந்து கொண்டாங்க இல்லையா? இது வந்து ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு அந்த செயல். அது ஒழுக்கத்துலதான் வருது. ஆமா, 12 மணிக்கு வர வேண்டிய எதுக்கு 7 மணிக்கு வந்த? என்ன சொல்லுவாங்க? மலேசியாவுக்கு மட்டும் 2 நாளைக்கு முன்னாடி பஞ்சுவல் மிஸ்ஸிங், அதுவும் ஒழுக்கத்துல தான் வருது. அப்போ இந்த ஒழுக்கக்கேடான நபர்கள் இப்படியாக செஞ்சிருக்காங்க இல்லையா? இப்போ வரக்கூடிய இந்த ஜனநாயகன் படத்துக்காக பேனர் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த ரோகிணி தியேட்டர் இந்த அங்கேயும் சில இடத்துல பேனர் வச்சிருக்காங்க. பசங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, அப்போ இந்த உலகத்துல தான் அவங்க தியேட்டர் நடத்தி ஆகணும். எங்க காசி தியேட்டர் ரோகி தியேட்டர் எங்கேயும் வச்சிருக்காங்க. அதை யாரோ காத்துல கிழிஞ்சதா இல்ல யாரோ கிழிச்சாங்களா என்னன்னு தெரியல. அதை கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு 2 விஜய் ரசிகர்கள், அவர் வளர்த்து வச்சிருக்கிற 2 விஜய் ரசிகர்கள், ஒழுக்கத்தோடு வளர்த்து வச்சிருக்கிற 2 விஜய் ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னு ஒரு வீடியோ போடுற மாதிரி. உமால பேனர்ல கை வைக்கிறீங்களா? பாடுங்களா? ஆள் இல்லாத நேரத்துல வந்து கை வைக்கிறீங்க. உமால மொத்த அறுத்துருவான். மொத்த விஜய் ரசிகர்களா சேர்ந்தான ஒரு ஏடிஎம்கல ஒருத்த உயிரோட இருக்க மாட்டீங்க. வந்து ஒத்த நேரம் அறுத்து போட்டு போயிருவான். உமால 60 தாண்டா பேசுவோம் தேவடியா மௌனுங்களா டேய். பாத்தீங்களா? அதே மாதிரி 16, 17, 18 வயசு உள்ள பசங்க கத்தி இவ்வளவு பெரிய அருவாளை வச்சுக்கிட்டு யாரோ பேனர் கிழிச்சிட்டாங்கன்னு இவனுங்களாம் நினைச்சுக்கிட்டு அது காத்துல கிழிஞ்சிருக்கலாம், ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். அந்த பேனர் கிழிச்சிட்டாங்கன்னு நான் வந்து வெட்டுவேன், நடு ரோட்ல வெட்டுவேன்னு இவனுக்கு வந்து வசனம் பேசுறாங்க. தளபதிக்காக தான் உங்களை விட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேரை வேற சொல்றானுங்க. இல்ல இப்ப இவ்வளவு சம்பவம் நடக்குது, இதெல்லாம் வந்து விஜய் வந்து கண்டிச்ச மாதிரியோ அவங்களுக்கு பாடம் எடுத்த மாதிரியோ ஒன்றும் தெரியல. இல்ல இதுக்கும் திமுக தான் காரணம் பாரு. இந்த நாள் மாரி செல்வராஜ் வந்து நிகழ்ச்சிக்கு போனாப்ல. நிகழ்ச்சிக்கு போகும்போது அங்க உள்ள பசங்கள் வந்து அவரை வந்து கத்தி பயங்கரமா கொண்டாடுறாங்க, கூச்சல் போட்டு கொண்டாடுறாங்க. அதை வந்து அவர் எப்போதும் விரும்புறது இல்ல. அந்த மேடையிலையும் கண்டிச்சாரு. அந்த மேடையில இருந்து முழுக்க அந்த பசங்களை தான் கண்டிச்சுட்டு வந்தாரு. இந்த மாதிரி கத்தாத, பேசாத,
பேசுறத கேளு, இங்க மேடையில் வந்து உட்காந்துருக்கவங்களாம் உனக்காக பேச வந்திருக்கிறாங்க, அமைதியா பேசுறத கேட்கறியா இல்ல விசில் அடிச்சா கொஞ்சம் மாதிரி நிக்காத, அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப இயக்குனராகிய மாரி செல்வராஜ் கண்டிக்கிறாருல. ரொம்ப முக்கியமா ஒரு வார்த்தை சொன்னாரு, ரொம்ப சரியான ஒரு வார்த்தை. நான் மற்றவங்க பேசும்போது நான் வந்து குறுக்க பேச மாட்டேன், கத்த மாட்டேன், நான் கேட்பேன். பெரியவங்க பேசினா கேட்பேன், அப்படி அமைதியா கேட்பேன். அமைதியா கேட்டதுனாலதான் நான் இந்த இடத்துல நிக்கிறேன், நீங்க வந்து அங்க இருக்கிறீங்க. நீங்களும் கேட்டீங்கன்னா, நல்ல கருத்துக்களை பேசுறத நீங்க கேட்டீங்கன்னா நீங்களும் வந்து என்னை போல இந்த இடத்துக்கு வரலாம். அப்ப நீங்க பொறுமையா வந்து கேட்கறது தான் வந்து சரியான ஒரு பழக்கம், பண்பு. அதாவது ஒரு இயக்குனர் அவரு சொல்றதுக்கு அவர் வேல்யூ, அவர் ரசிகர்களை அந்த சின்ன கூட்டத்தையும் அவர் அப்படி வேல்யூ பண்றாருன்னா, நீ வந்து மலமாடு மாதிரி 50 வயசு ஆகுது, சரி பசங்களுக்கு நம்ம வந்து அண்ணன் விஜய் கிட்டே சுத்திட்டு இருக்கிறோம். அது மக்களுக்கே தெரியும் விஜய் ரசிகர்கள் எப்படிப்பட்டவங்க. பிபிசி சேனல் இதில் தோளில் துண்டை போட்டு டான்ஸ் ஆடுறதுலேருந்து, டிரான்ஸ்ஃபார்மில் ஏறுறதுலேருந்து, மரத்தில் ஏறுறதுலேருந்து, அங்கேருந்து குதிக்கிறதுலேருந்து, இந்த மாதிரி 1008 பண்ணுறவங்கிறது நாட்டுக்கே தெரியும். அதை வந்து அவர் சீர்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும். அதுக்கு என்னைக்காவது வந்து ரசிகர்களுக்கு நீங்களாம் அப்படி பண்ணாதீங்கன்னு ஒரு அறிக்கை விடணும். அதுதான் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் திமுகன்னு சொல்லிட்டு போகிறதில்ல, உங்கள் ரசிகர்கள் நீங்கள் தான் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுக்கு தாண்டி இப்போ இன்னொரு குற்றச்சாட்டுகள் என்ன வைக்கிறாங்கன்னா, கஞ்சா வந்து இப்போ அதிகமாகிடுச்சு, போதைப் பொருட்கள் அதிகமாகிடுச்சு, தமிழ்நாடு நாசமாக போச்சு, சீர்கெட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. அதையும் நம்ம ரொம்ப 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 சுருக்கமாக வந்து பார்த்துடலாம். கஞ்சா தமிழ்நாட்டில் எங்கேயுமே விளையிறது கிடையாது. அப்படி வந்து விளையிறதுக்கான எந்த ஒரு இங்கே அதிகாரப்பூர்வமாக வெளிப்படையாக சட்டப்பூர்வமாக இங்கே எந்த ஒரு கஞ்சா விற்பனையும் கிடையாது, கஞ்சாவினுடைய விளையிறதும் கிடையாது. அப்படி எதுவுமே கிடையாது. தெரியாம மறைமுகமாக சமூக விரோதிகள் சில பேரால எங்கேயாச்சும் 1-2 வந்து இருக்கலாம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்து படத்தில் அவ்வளவு பெரிய இடத்த காமிக்கிறாப்ல. அதுதாங்க இப்படி எல்லாம் இது காட்டி தான் வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டுல இது வந்து இருக்கிற மாதிரி நீங்க காட்டுறீங்க. சரி, இங்க இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த வீடியோல நீங்க சொல்லுங்க, எந்த இடத்துல கஞ்சா வந்து இருக்குதுன்னு சொல்லுங்க, காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கலாம் என்ன கேளுங்க. எனக்கு தெரியல, அப்புறம் தெரியாம எப்படி சொல்றீங்க? அது தேனி மாவட்டத்தில் படத்துல எடுக்கிறாங்க. படத்துல கூட தான் வந்து நம்ம விஜய் நடிச்ச படத்துல பெரிய இதுல சிகரெட்ல வந்து இது போட்டு வித்திட்டு இருக்கிற ஃபேக்டரி இருக்குன்னு காட்டினாங்க. அந்த ஃபேக்டரி எங்க இருக்குன்னு சொல்லி கேட்பீங்களா நீங்க? அதெல்லாம் படம், அது வேற விஷயம். தமிழ்நாட்டுல அப்படி ஒண்ணு கிடையாது. தமிழ்நாட்டில் உற்பத்தியாவது இல்லை, உற்பத்தியும் கிடையாது, அதுக்கு வந்து சப்ளையும் கிடையாது, சட்ட ரீதியான அனுமதியும் கிடையாது, சப்ளையும் கிடையாது. ஆனால் மறைமுகமாக இது வந்து அப்ப எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருதுன்னா குஜராத்ல இருந்து வருது, அதானியினுடைய போர்ட்ல இருந்து வருது, துறைமுகத்துல இருந்து வருது. அங்க எங்க இருந்து வருதுன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து, பாகிஸ்தான்ல இருந்து அதானி துறைமுகத்து வழியாக பாகிஸ்தானோட வேலை போகுது. பாகிஸ்தானோட வேலை. ஆமா, பாகிஸ்தான்லயும் ஆப்கானிஸ்தான்லயும் இருந்துதான் பலவிதமான அபின், கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் இந்தியாவுக்குள் நுழையக்கூடிய வழி வந்து அதானியினுடைய போர்ட், குஜராத் இருக்கிற போர்ட். குஜராத் எங்க ஐயா மோடியினுடைய ஒரு தாய் மண்ணு. அங்கதான் 2000 கிலோ கஞ்சாவா எழுதி திண்டு போயிருச்சாங்க. எப்படிங்க வெளில அது தின்னுருச்சு இல்ல? அது மிச்சம் போக இங்க வருதா? 20,000 கோடிக்கு போதைப் பொருள் ஒரே நேரத்தில் பிடிபட்டது. எவ்வளவு? 20,000 கோடி போதைப் பொருள் ஒரே நேரத்தில், ஒரே கப்பல்ல ஒரே நேரத்தில் பிடிபட்டது. அது காணாம போயிருச்சு. அது என்னாச்சுன்னு தெரியல, அந்த வழக்கு என்னாச்சுன்னு தெரியல. இப்படி இங்க கஞ்சா என்பது வடநாட்டுல காசியிலையும் சரி, உத்தரப்பிரதேசிலும் சரி, இமாச்சல பிரதேசத்திலும் சரி, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் கஞ்சா ரொம்ப சர்வசாதாரணமாக ரோட்டோரமாகவே வந்து முளைச்சி கிடக்கும். அது நிறைய வீடியோக்கள் வந்து யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. அது இல்லாமல் காசியில் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா டீ, நீங்க என்னென்ன டீ கேள்விப்பட்டிருக்கீங்க? மசாலா டீ, இஞ்சி டீ, அந்த டீ, ஹெர்பல் டீ, ஏலக்காய் டீ, இந்த மாதிரி பட்டிருப்பீங்க. ஆனா நீங்க வடநாட்டுக்கு போனீங்கன்னா கஞ்சா டீ, கஞ்சா ஜூஸ், கஞ்சா பால், கஞ்சா இது கூட சொல்லுவாங்க தலைவா படத்துல வருமே, தூது இப்படின்னு எல்லாமே கஞ்சா மயம். 5 ரூபாய்க்கு கஞ்சா கிடைக்கும். நீங்க உத்தரப்பிரதேசம் இதெல்லாம் போனீங்கன்னா, அது குறிப்பா நம்ம ஐயாவுடைய தொகுதி இருக்குல்ல வாரணாசியா, அந்த வாரணாசியில நீங்க பெட்டிக்கடையா வந்து வித்துட்டு இருப்பாங்க கஞ்சா. நீங்க எங்க வேணா கிடைக்கும், பாங்கு உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு இருப்பாங்க. இப்படியாக கஞ்சா வந்து விளைவிக்கிறது வடநாடு. அங்கிருந்து வந்து அங்கிருந்து வருது, இங்க தமிழ்நாட்டுல கிடையாது, அங்கிருந்து இங்க வருது. இதை கொண்டு வர்றது நிறைய முறை கைதா இருக்கிறது பாத்தீங்கன்னா பிஜேபி ஆட்கள் தான். இப்ப கடத்தல்ல வந்து கைதா இருக்காங்க. ஒரு படம் வந்துச்சு, சிவகார்த்திகேயன் முருகதாஸ் படம். என்ன படம் அது? சிவகார்த்திகேயன் முருகதாஸ். ஆமா, அந்த படத்துல கூட ஒரு வரும் அப்படின்னா, துப்பாக்கி வந்து வெளி மாநிலங்கள் வர்றதா, நம்ம வந்து ஆந்திரா பார்டர்லயோ இல்ல வேற ஏதாவது கர்நாடகா பார்டர்லயோ தடுத்துட்டோம்னா உள்ள வராது அப்படின்னு பார்டர்ல வச்சு அதை முடிக்க பார்ப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான ஏன்னா நம்மளுக்கு கன்னியாகுமரி லாஸ்ட், இதுக்கப்புறம் சப்ளை இங்க இருந்து வர்றது வாய்ப்பு இல்ல, வருது நமக்கு. அதனாலதான் நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா வடக்க தலை வச்சு படுக்காதம்பாங்க. வடக்குல இருந்து எல்லாம் ஆபத்து மட்டும் தான் வரும்.
ஆமா கேட்டு சொல்லியிருக்காங்களா இல்லையா? வடக்க தலை வச்சு படுக்காங்க. இதான் அர்த்தமா? ஆமா இதான் அர்த்தம். என்னங்க மூட நம்பிக்கை பேசுறாங்க? மூட நம்பிக்கை இல்ல. தெற்கு நமக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. வடக்குல இருந்து தான் நமக்கு எல்லா ஆபத்தும் காலங்காலமா 2000-3000 வருஷமா வந்துட்டு இருக்குது. அதனாலதான் வடக்க தலை வச்சு படுக்காது. ஏன்னா நீங்க தலையை வச்சு இப்படி பார்த்துட்டு இருப்பீங்க, அவன் இப்படி வந்து உங்க தலை மேல கல்ல போட்டுருவான். அப்ப காலை இப்படி நீட்டி இப்படி படுத்துட்டு இருந்தீங்கன்னா இப்படி பார்க்கலாம், வடக்க பார்க்கலாம். அதனால நம்ம குலதெய்வங்கள் கூட பாத்தீங்கன்னா வடக்கு நோக்கி வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அப்ப வடக்குல இருந்து தான் வந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருந்தா இந்த கஞ்சாவும் போதைப் பொருட்களும் அத்தனையும் வந்து சப்ளை ஆகுது. அந்த சப்ளை இங்க கடத்திட்டு வந்து விற்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பல முறை வந்து பிஜேபி ஆட்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கடத்திட்டு வந்தாங்கன்னு கைதாயிருக்காங்க தமிழ்நாட்டுல. இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு போன கடந்த அதிமுக ஆட்சியில வந்து இது எந்த தங்கு தடையும் இல்லாத புழங்கிட்டு இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து எல்லா இடத்துலயும் வந்து பிடிக்கிறாங்க. அது செய்திகளாக எல்லாத்துலயும் வர்றதுனால இவங்க என்ன சொல்றானுங்கன்னா, பாத்தீங்களா எவ்வளவு பிடிக்கிறாங்கன்னா அப்ப எவ்வளவு இருக்கும், பிடிச்சதே இவ்வளவுனா பிடிக்காது எவ்வளோ அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன கதைன்னா, இந்த இது சொல்லுவாங்கல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் பெண்கள் மீதான குற்றங்களுக்கான வழக்கு அதிகமாக பதிஞ்சிருக்கு பாருங்க. உத்தரப்பிரதேசத்தில் இல்ல, பீகார்ல இல்ல, ராஜஸ்தான்ல இல்ல, குஜராத்ல இல்லன்னு பாருங்க. இங்க தான் பெண்கள் வந்து நம்ம போய் வழக்கு கொடுத்தா நமக்கு நியாயம் கிடைக்கும், இந்த அரசு நமக்கு நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற தைரியமும் விழிப்புணர்வும் இங்க இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் அப்ப நடக்கக்கூடிய சின்ன சின்ன குற்றங்களுக்கு கூட போய் வழக்கு கொடுக்குறாங்க. அங்க வடநாட்டுல வந்து அப்படி வழக்கு கொடுத்தா என்ன ஆகுங்கிறது, அந்த முன்னாவா என்னதாவா அதுவே நமக்கு ஒரு பெரிய சான்று. அவன் வந்து பாத்தீங்கன்னா வழக்கு கொடுத்தா அவங்க அப்பனை போய் தட்டி கேட்டா அவங்க அப்பனையும் கொள்ளுவான், அந்த பொண்ணை ரேப் பண்ணுவான், அதுக்கப்புறம் அதை கேட்கக்கூடிய எல்லாரையும் கொள்ளுவான், அதுக்கு போய் ஜெயிலுக்கு போவான், மறுபடியும் அவனுக்கு பெயில் கொடுப்பாங்க, பெயிலில் வந்து மிரட்டுவான். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்துச்சு, அவன் வீட்டுக்கிட்டே போய் மிரட்டுறான், நீ வந்து ரேப் பண்ணிவிட்டு அந்த பெண்ணை போய் வீட்டுக்கிட்டே மிரட்டுறான், நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நான் பற்றி வெளியே வந்துட்டேன், மறுபடியும் நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மறுபடியும் வந்து ரேப் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டுற வீடியோலாம் வந்திருக்கு. இப்படி அங்கே வந்து எந்த விதமான சட்ட பாதுகாப்பு இல்லாதனால அங்கே வழக்குகள் பதிகிறது இல்லை. இங்கே வந்து எல்லா பாதுகாப்பு இருக்கிறதுனால தான் வழக்கு அதிகமாக பதியுது. இங்கே வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து மது போதை ஒழிக்கிறதுக்காக இவங்க முயற்சி எடுக்கிறதுனால தான் நிறைய பிடிபடுது. ஆக இது பிடிபடுறதுனால அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, அதிகமாக பிடித்து இதை வந்து ஒழிக்கிறதுக்கான முயற்சி வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த பிஜேபி காவி கும்பல் வந்து இந்த போதைப் பொருட்களை இங்கே வந்து கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது இது போதை கலாச்சாரம் உள்ள மாநிலமாக மாற்றிடணும் அப்படிங்கிற. ஏன்னா வடக்கனுங்களுடைய அந்த பான்பராக் போடுறது, ஜர்தா, பீடா இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இல்லை ஆமாம் பெரும்பாலும் போடுவாங்க, பெரும்பாலும் 80% போடுவாங்க, குடும்பத்தோட போடுவாங்க, அம்மா அப்பா பொண்ணு தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து போடுவாங்க. அப்போ இந்த மாதிரியா போடக்கூடிய அதை கூட வந்து தமிழ்நாடு தடை பண்ணி வச்சிருக்கு. ஆனாலும் அதை நான் சிகின்ஸ் எல்லாம் மறைமுகமாக கொண்டு வந்து விற்கக்கூடிய இதில் குட்கா வித்ததில் நம்ம அதிமுக அமைச்சரே வந்து அதில் தொடர்பு இருக்காருன்னு போன முறை கேஸே போட்டாங்க. இப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா இது அரசியல்லையும் அதிகாரத்திலையும் தொடர்புடைய பிஜேபியோட கூட்டணி உள்ள இவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் இதை கொண்டு வந்து குமிக்கிற வேலையை, இந்த தமிழ்நாட்டை போதைப் பொருள் உள்ள மாநிலமாக மாற்றக்கூடிய வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் இந்த மாதிரி சிறார்கள், இந்த ஒரு கொடுமை ஈடுபட்டானுங்கள்ல, இந்த சிறார்களை வந்து இப்படி செய்யக்கூடிய சிறார்களுக்கு முறையான கல்வி, முறையான அவங்களுக்கான பயம், இப்படி செஞ்சா நம்ம குற்றம் அது தண்டிக்கப்படுவோங்கிற எண்ணம் இதெல்லாம் எதுவுமே இல்லாம இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா அதுக்கு இந்த தீய சக்தி திமுக தான் காரணம் அப்படிங்கிறாங்க. அப்ப பெற்றோர்கள் காரணம் கிடையாது, சுத்தி இருக்கிற உறவினர்கள் காரணம் கிடையாது, அவங்க இதை தண்டிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்காங்களா இல்ல குடும்பம் இருக்கா, அவங்களால கேட்க மாட்டாங்களா, இப்படி ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் வீட்டுல போனா தலையில நாள் தட்ட மாட்டாங்களா, என்ன கருமனே புரியல, அதெல்லாம் என்ன குடும்பமானே தெரியல எனக்கு. இப்படிப்பட்ட இளைஞர்கள் வந்து கடைசியா வந்து திமுக ஸ்டாலினே நீதான் காரணம் அப்படின்னா பின்னாடி ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு போலீஸ் போட்டு அனுப்பிவிட முடியுமா? தமிழ்நாட்டில் வந்து 7 கோடி பேர் இருக்கானா 7 கோடி பேருக்கு 7 கோடி போலீஸ் போட முடியுமா? என்னடா பேசுறீங்க லாஜிக்கா? இந்த மாதிரியான வன்முறைகள், இந்த மாதிரியான சட்ட ஒழுங்கு சீர்கேடு, இந்த சமூக சீர்கேடுகளை தடுக்கணும்னா குடும்பத்திலிருந்து, பெற்றோர்லேருந்து, சின்ன வயசுலேருந்து வளர்க்குறதுலேருந்து எல்லாத்துலேயுமே சரி பண்ணி கொண்டு வரணும். அரசு என்பது பள்ளிக்கூடம் கொடுக்கும், அரசு என்பது நலத்திட்டங்களை கொடுக்கும், அரசு என்பது உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு வந்து சட்ட ரீதியான பாதுகாப்பு கொடுக்குமே ஒழிய உங்கள் பொச்சு பின்னாடியே வால் பிடிச்சிட்டு வந்து உங்களை வந்து கண்காணிச்சுட்டுலாம் இருக்க முடியாது அரசால அப்படிங்கிறது அறிவுள்ள முட்டா பசங்களா கொஞ்சமாக. இந்த ஃபர்ஸ்ட் ஒரு குரல் சொன்னோம்ல, அது வந்து சீமானுக்கு மட்டும் இல்ல, சமூகத்துக்கும் தான், எல்லாத்துக்கும் தான், அந்த பிள்ளைங்களுக்கு தான், பிள்ளைங்களோட அப்பா அம்மாவுக்கும் தான் அப்படின்னு சொல்ல வரப்பல. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்.